சுத்தம் பண்ண அத ஃபைல் போட்டியா, நீ ஒரு மனு கொடுத்தியா? இல்ல ஐயா, அரசு எழுத்து மனு மொழியில தான் பேசிக்கிட்டு. அரசு என்ன மொழியில பேசிக்கிட்டு சார்? நீங்க போய் சைனால போய் தமிழ் பேச முடியுமா? அவனுக்கு புரியுமா? புரியாது. அரசுக்கு என்ன லாங்குவேஜ்? பேச்சா? உங்களுக்கு தான் பேச்சு, மக்களுக்கு தான் மேடை பேச்சு. அரசுக்கு கோப்பு நகர்றது எந்த பேச்சு? எழுத்து. அரசுக்கு என்ன பேச்சு? எழுத்து. எனக்கு தாசில்தார் டைம் கொடுக்குறேன் சார், நான் 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேஸ்ட். உங்களுக்கு டைம் கொடுத்து பேசிட்டு நாளைக்கு வாங்க, அதுக்கு கைது பெண்டிங். எவ்வளவு பெரிய தலைவர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மாநில தலைவர் இருந்தாலும் ஓகே சார் நான் பண்ணி கொடுக்குறேன் போன்ல சொல்லுவார். அது பேச்சு. ஃபைல் மூவ் ஆகுது. ஃபைல் மூவ் ஆகுது. எல்லா மக்கள் இயக்கங்களும் எல்லா வீட்டுமனை குடியிருப்பு சங்கங்களும் கஷ்டப்படுறதை நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஃபைலே போல, ஃபைல் போய் அதுக்கு ஒரு ஃபைலுக்கு ஒரு நம்பர், நடப்பு கோப்பு எண் நாக்கா நம்பர் ஆகும். ஃபைல் போயிட்டு நம்பர் ஆயிடுச்சான்னு பாரு. நம்பர் ஆனதுலேருந்து அவன் 3 மாசத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்கலையா நினைவூட்டல் போட்டு போராட்டம் நடக்குது. ஃபைல் கிளியர் ஆகாது. கண்டிப்பா கோரை போட்டு கிளியர் பண்ணுவான், கோரை போட்டு நிறுத்தி வைப்பான். முடியாதுன்னு சொல்லுவோம், அது தூக்கி போட்டு அது கிளம்பவே கிளம்பாது. ரைட்டுங்களா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க, வருவாய்த்துறை இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்எஸ்ஓல வேலை செய்யுங்க, லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல முழுமையா வேலை செய்யுங்க. நிலவரி திட்டத்துறையில அளவையில் நடக்கும் பொழுது நிலவரி திட்டத்துறை நகர்ப்புறங்களில் நகர்ப்புற நிலவரி சட்டமும் வேக்கல் லேண்ட் டாக்ஸ்களையும் ஒழுங்கா வேலை செய்யுங்க. அந்த நிலவரி திட்டத்துறையில சர்வே நில அளவைத்துறையில சர்வே நடக்கும் பொழுது சர்வேவை ஒழுங்கா கண்காணிக்க, சர்வே பண்ண சொல்லுங்க. சர்வே செய்யப்படாத நிலங்கள் காடுகளுக்கு இடையில இருக்கு சார். காட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் ஒரு கிராமம் இருக்கு, அது பேர் பஃபர் லேண்ட் பேரு. நம்ம சக்தியா அங்கதான் பொசிஷன் பண்ணிருக்கு. நாங்க கூகுள் மேப் எடுத்து கோவை ராமகிருஷ்ணன் கொடுத்தோம். கூகுள் மேப் எடுத்து இது மாதிரி இருக்கு, இதான இருக்கு அப்படின்னு கொடுத்தோம். ஆக அதுபோல பஃபர் லேண்டை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு போலாம். அங்க போய் நின்று ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு, பட்டா ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கில் வீடு இல்லாதவர் போய் வாழலாம், எந்த தடையும் இல்லை. ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு என்றால் என்ன? ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு என்ன? ஆட்சேபனை உள்ளது என்றால் நீர்நிலை ஆட்சேபனை உள்ளது. எஃப்எம்பி படி நீர்நிலை இருந்தால் ஆட்சேபனை உள்ளது, சாலை ஆட்சேபனை உள்ளது, சுடுகாடு ஆட்சேபனை உள்ளது. எதிர்கால திட்டங்களுக்காக அவர்கள் பிஓபி ரெஜிஸ்டரில் ப்ரோஹிபிட்டட் புக், ரைட்டுங்களா, அதுல பதிவு செய்யப்பட்டது ஆட்சேபனை உள்ளது. அரசுக்கு பார்க் கட்ட தேவை, அரசு ஏதோ ஒரு பிளான் பண்ணிச்சு. உங்க நகராட்சி ஊராட்சி பெருநகராட்சிகளில் உங்களுடைய கிராமத்தின் மாஸ்டர் பிளானை நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சாலை பதிவேடு ரெக்கார்டு எடுக்கணும். ரெக்கார்டை எடுத்துட்டு திட்டம் இருக்கா, திட்டம் இல்லாம இருக்கா எல்லாம் செக் பண்ணி, இல்லாட்டி மறுத்துவோம். தகவல் உரிமை சட்டத்துல அந்த தடை செய்யப்பட்ட புத்தகத்தை முன்கூட்டியே மொத்த காப்பியை வாங்கிடணும். என்கிட்ட நிலம் வேணும் அப்படின்னு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் அந்த புக்கை நான் ஜெராக்ஸ் எடுத்துருவேன். ஏன்னா நாம கேட்ட பிறகு என்ட்ரி பண்ணிடுவோம், கொடுக்க கூடாது. கேட்ட பிறகு என்ட்ரி பண்ணிடுவோம், என்ட்ரி பண்ண விடக்கூடாது. ரைட்டுங்களா? ஆக நிர்வாக நடைமுறையை சாமானியம் தெரிந்து கொள்ளும் பொழுது, நிர்வாக நடைமுறையை நில நிர்வாக நடைமுறையை சாமானியம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அதாவது சார் அதிகாரத்தில் இருந்தாலும் இயங்கலாம், எதிர் அதிகாரத்தில் இருந்தாலும் இயங்கலாம். கரெக்டா? அதிகாரத்தில் சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யலாம், சீட்ல உட்காராம ஆப்போசிட்ல உட்கார்ந்து வேலை செய்யலாம். கரெக்டா இல்லையா? ஏன்னா எல்லாருமே இங்க சட்டப்படிதான் இயங்க இருக்கு. ரைட்டுங்களா? அதை காட்டி நம்ம இயங்கும், அதை காட்டி நம்ம வேலை செய்யலாம். ஆக புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் டிபார்ட்மெண்ட்ல இப்ப இருக்கிற வாய்ப்புகள்ல, இது சட்டத்துக்கு உட்பட்ட வாய்ப்புகள்ல நீங்க வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக இப்ப யாராவது வேலை பார்க்குறீங்க ஒருத்தர்னா 5 ஆண்டுகளில் 1000 பேருக்கு நீங்க பட்டாங்க தெரியலாம் மாட்டான். சீனிவாசர் அவங்க 1000 பேருக்கு நீங்க பட்டா வாங்கி அவனுக்கு ஒரு வீடு இல்ல நிலம் இல்ல அப்படின்ற நிலையில அதை கொண்டு வருது. அடுத்ததாக தமிழகம் முழுக்க ஒரு பாலிசி, நான் நகர்ப்புறத்துல தான் நீங்க வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறது. கிராமப்புறத்துல வாங்குறது தப்பு இல்லை. ஏன்னா தமிழகம் முழுக்க நகரமா மாற்றுவதற்கான பாலிசி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்க பெங்களூரை தாண்டி போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சித்மலாபுரம் போயிட்டீங்கன்னா அப்படியே பச்சை கிராமம் தெரியும். ரைட்லா? கப்போலின்னு இருக்கு, நம்ம இருக்கு பாம்பே எல்லாம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மராட்டி கிராமமா அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? இங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்ல சாலைகள், நல்ல இணைப்புகள், நல்ல கனெக்டிவிட்டி,
பரவலா எல்லா ஊர்லயும் வந்து தொழில் எல்லாம் இருக்கு. அதனால நிலத்தை எடுக்கிறதுல எங்கனாலும் நீங்க இடம் வேணும். சொந்த ஊர் இங்க இருக்க, என் சொந்த ஊர்ல வேலை செய்யும், நான் ஊர்ல வந்துட்டேன், நான் இந்த ஊர்லயே வாழ்ந்துட்டேன், இந்த இடத்துல எங்க இடம்லாம் இருக்கு, காடு சென்று நிலம் நல்ல விடாது எங்கன்னா அது நீங்க தாராளமாக கேட்கலாம். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு கேட்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் வந்து 2027க்கு அப்புறம் 37க்குள்ள பூவாதாரம் ஒரு ஸ்கீம் இருக்கு. ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்பர் கொடுத்துறாங்க. அதுல போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுல போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பிஓபில போடுவாங்க, ப்ரொஹிபிட்டட் எதிர்கால தேவைக்கு. ஏன்னா அவங்க ஸ்பாட்ல டாட்டா இருக்கும். அப்போ அரசு இயக்கிற பெரிய மனுஷங்களா இருப்பாங்க. அப்ப எனக்கு இந்த ஏரியால டாட்டா இருக்கா, இந்த டாட்டாவெல்லாம் ரிப்போர்ட் கேட்டு அங்க இருந்து வரதை விட அப்படி ஸ்பாட்ல எடுத்துவாங்க. கரெக்டுங்களா? சரி, இம்மிடியேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்ட புத்தகத்துல ஏறிடும். அதனால ஆல்ரெடி மனுவில் இருந்தா அது ஏற்கனவே எங்களுக்கு நிலம் வேணும், வீடு வேணும், அந்த மனு செய்யப்பட்டிருப்பின் அப்பொழுது புதியதாக ஒரு வேலைக்காக ப்ரொஹிபிட்டட் ரெஜிஸ்டர்ல போடக்கூடாது என்று நடைமுறை இருக்கிறது. எந்த சாமானியம் தெரியும். அதனால ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல நீங்க கலெக்டர் எங்க இடத்தை கண்டுபிடிச்சி பட்டா ஒரு மனு கொடுத்து வச்சாலே எதிர்காலத்துல அது ஒரு பெருநிறுவனங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இல்லாததுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துவதாக நான் சொல்றேன். ஆக இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்ப நடைமுறை டிபார்ட்மெண்ட்ல நடக்கும். இதுக்கப்புறம் இப்போ நிலத்தை அரசு மக்களுக்கு பறிக்கலாம் களப்பணியில். அது பாத்தீங்கன்னா வக்போர்டு அப்புறம் HRS, இந்த 2 டிபார்ட்மெண்ட், இந்து சமய அறநிலையத்துறை, வக்போர்டு, அவர்களுக்கு உரிமை அவங்க சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலங்காலமா எங்களுக்கு வந்து யாரெல்லாம் தானம் கொடுத்தாங்களோ அது எங்க நிலம், அதுக்கு உரிமையான ஆவணங்களோ டைட்டிலோ நாம நிரூபிக்கிறோம் அவசியம் இல்லை. எங்களுக்கு சந்தேகம் வந்தாலே ஒரு தடையை கொடுத்தோம். கொடுக்கலாம். இது வந்து கோயில் நிலம் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்றாலே ஒரு தடையை கொடுக்கணும். அது அவர்களுடைய சட்ட அதிகாரம். அந்த சட்டம் நம்ம தான் போட்டோம், அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் அதை துஷ்பிரயோகமா பண்ணான். 10 வீடு HRS இருக்கு, உண்மைதான், தப்பு இல்லை. 11வது வீடு பக்கத்து வீடு சந்தேகத்தின் அடிப்படையில் கொடுக்கும். ரைட்டுங்களா? அப்பொழுதுதான் அவனால NOC கொடுக்க முடியும். கோயில் நிலங்களுக்கு அவன் NOC கொடுக்க முடியாது. கோயில் இல்லாத நிலங்களுக்கு அவனே தடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட NOC வாங்கினான். அவனே NOC வாங்கினான். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வீட்டுமனை குடியிருப்பு, கோயில் மனை குடியிருப்பு சங்கம்லாம் நடத்துறாங்க. வாடகை ஏற்கிறது பேசுறதை பத்தி பேசுறாங்க தவிர இந்த நடைமுறையில் பேசுறாங்க. இது பெரிய அளவில் செயல் எடுத்து எதிர்ப்பு அரசியலா பண்ணுது. ஆனால் தமிழகம் முழுக்க அவர்கள் இந்த நோட்டீஸ்ல கொடுத்து அந்த வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கும். யாரு வீட்டுல சாமானிய நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, நோட்டீஸ். பழனியில ஒட்டஞ்சத்திரம் பழனி ரோட்ல ஒரு 6 ஏக்கர் ஒரு வயக்காடு, அவரு ஒரு பாய் ஒரு செருப்போடு வச்சிருக்கு பழனி பஸ் ஸ்டாண்ட். அவரு அது சின்ன வயசுல 20 வருஷமா வாங்கிட்டு காலையான போயிட்டு அந்த இடத்துல பார்த்து அது கூட அவர் தன்னோட சோல் அதில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஜீவன் அர்ப்பணிச்சு நிலத்துல இருக்கிற திடீர்னு ஒரு நாள் ஒரு செயலாளர், இது வந்து எங்களுடைய அறக்கட்டளை, அன்னதான அறக்கட்டளை பாத்தியப்பட்டது, இந்த பாத்தியப்பட்ட நிலத்துக்கு நான் தான் இப்படி கக்காரு, எனவே நீ உடனே காலி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வாங்கிட்டார் சார். அவர் 20 வருஷமா அனுபவிச்சாரு. திடீர்னு கோயில் நிலம் நானே படுத்துட்டாரு, நாட்டுட்டாரு ஹாஸ்பிட்டல் மദ്രാஸ். அப்போ எனக்கு தொலைபேசி வந்து இந்த மாதிரி உங்க யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, சிரிக்கிறாரு, அவரை நீங்க வந்து நல்லா பையன் நல்லா நிக்கலாம், நீங்க அவர் கேட்குற கேள்விக்காக ஒரு நாள் கூட இருந்தீங்கன்னா, நான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சிருக்காரு, இப்போ கொஞ்சம் பட்டுருக்காரு, சந்தோஷப்படுவாரு, உங்க பேரை சொல்லி வர சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு கட்டணம் கொடுத்தாரு. நான் காரில் போயிருக்கேன். ஒரு நாள் முழுக்க மொத்த நிலநீராளர்களும் கேட்கிறாரு, இனாமா என்ன, அதுனா என்ன, கோயில்னா என்ன. அவருக்கு பயந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. வீட்டுலாமா, இது 2வது வகைதான், நம்ம வீட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படிதான் இருக்கும். சாமானியம் என்ன பண்றான், கோயில் மேலாம் அது ஒரு புனிதம் கட்டமைக்கிறது. இது வேற பாய் வேற, உங்களுக்கு புரிஞ்சு டோட்டலா ஒரு எதிர்மறையா யோசிக்காங்க. நம்மளாம் விளக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி எதிர்மறையா யோசிக்காங்க. அப்போ இந்த கோயில் மசூதி இதை நான் சமய நிறுவனம் தான் சொல்றேன். சட்டத்திலேயே சமய நிறுவனம் தான், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. அதுல எந்த புனிதமும் இல்லை. என்னது கோயில் நிறுவனத்துல இந்த சொத்தை நிர்வாகம் பண்றதுல எந்த புனிதமும் இல்லை. ஆதீனங்கள் எஸ்டேட்டுகள் இருக்காங்கல்ல,
ஆதீனம் பண்றாங்க. அவங்க எந்த புனிதமும் இல்லை. அவங்களாம் பிள்ளை பெற்காம அடுத்த சொத்தை காப்பாற்றா அவங்க பிறவி அடுத்து அவங்க ஞானத்திலேயே சொத்து இருக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் வராங்க. அது அது அவங்க இருக்கிற சொத்தை அவங்க காப்பாற்றிக்கிறாங்க சொல்ல இல்லாத நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கூடுதலாக அவர்கள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது தவறு. அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அடித்தட்டு மக்களுடைய குடிவார உரிமையை அந்த சப்ஜெக்ட் பேசுறா ரொம்ப நேரம் ஆகும். குடிவாரத்துல அவன் பூமியில இருக்கிறான், அவன் இன்னைக்கும் இருக்கிறான், அவனுக்கும் மைனர் இனாமொழி சட்டப்படி பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமை எல்லாம் இல்லாம வெளியேற்றணும். இப்போ கோயில்ல இருப்பார் ஒருத்தர், கோயில்ல பூ கட்டிட்டு இருப்பார். அந்த காலத்துல பூ கட்டுற நீ புள்ள உள்ள எல்லாம் பூ கட்டு உங்களுக்கு ஒரு 1 ஏக்கர் கொடுத்துடுறோம், அதுல விளையாத சாப்பிட்டு நீங்க பூ கட்டுற வேலையை தலைமுறையா தான் உனக்காக நாங்கெல்லாம் வந்து குரூப் ஒரு எக்ஸாம்லாம் போட்டு நம்ம பூ கட்டுற வேலையில கொடுக்க முடியாது. அந்த காலத்துல பரம்பரை தான் ரைட்டா. கோயில்ல நீயே வந்து தேரை தூக்கு, கோயில்ல நீயே வந்து இதை தூக்கு, நீ செங்குந்த முதலியார் நீ தான் தூக்கணும், நீ தான் முருகனோட அடிமை நீ தான் தூக்கணும், அதை ஓம்புள்ள அடுத்து தூக்கணும், ஓம்புள்ள உனக்கு கொஞ்சம் நேரம் அதை நான் கொடுத்துறேன் இப்படின்னு அந்த காலத்துல கொடுத்துருக்கேன். இப்ப எச்ஆர் விரும்புது இது நீ தூக்கலால இந்த நேரத்தை விட்டு வெளியே என்ன இதுக்கு அவங்க இப்போ கான்ட்ராக்ட் லேபர் பிளான் பண்றாங்க. ரைட்டுங்களா? அது வந்து இந்த உரிமையை கடமையும் உரிமையும் பிடிக்கப்பட்ட அந்த லேண்ட்ல இருக்கு, அதுல இருந்து வெளியே வேலையா விதி மீறல் இருக்கிறதுலே ரீகான கம்யூனிட்டி ரொம்ப பகுதியில பாத்தீங்கன்னா நீ ஆதிதிராவில சொல்லிருக்கீங்க பண்டாரன்னு ஒரு கம்யூனிட்டி சரிங்களா? ஊர்ல எல்லா ஊர்லயும் இருப்பான், அறிவாளி படிச்சிருப்பான். பொங்கு வேளாளர்கிட்ட மாட்டீங்கன்னா